வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி சர்க்கார். ஸோ நம்ம போன கிளாஸில் என்ன பார்த்தோம்னா சிந்து சமவெளி நாகரிகம் பற்றி பார்த்தோமா. ஸோ சிந்து சமவெளி நாகரிக காலத்தையே நம்ம 3 விதமாக பிரிக்கலாம். அதாவது தொடக்க கால ஹரப்பா காலம், அப்புறம் ஹரப்பாவோட முதிர்ச்சி அடைஞ்ச காலம், அதுக்கப்புறம் பிந்தைய ஹரப்பா காலம் அப்படின்னு சொல்லிட்டு 3ஆக பார்த்துருப்போம். ஸோ இந்த பிந்தைய ஹரப்பா காலம் அப்படிங்கிறது ஒரு 1900க்கு அப்புறமா, அதாவது பொது ஆண்டுக்கு முன்னாடி 1900க்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ஹரப்பா நாகரிகம் அப்படிங்கிறது வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சிருக்கும். ஸோ இந்த வீழ்ச்சிக்கு ஒரு முக்கியமான காரணமா சொல்லப்படுறது தான் அந்த ஆரியர்களோட வருகை அப்படிங்கிறது. ஸோ இந்த ஆரியர்கள் எந்த பக்கம் இருந்து வந்தாங்க, அவங்களோட வாழ்க்கை முறை என்ன, அவங்க இந்தியாவில் வந்ததுனால என்ன மாதிரியான கலாச்சார மாற்றங்கள்லாம் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறது தான் நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். ஸோ ஆரியர்களோட வருகையை பத்தி நிறைய வரலாற்று ஆசிரியர்கள் வேற வேற கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. பட் பொதுவா சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, அவங்க ஒரு இந்தோ ஆரிய மொழி பேசக்கூடியவங்களா இருப்பாங்க. அதாவது ஒரு சமஸ்கிருதம் அந்த மாதிரி. ஸோ அவங்க தமிழ் அந்த திராவிட மொழிகள் கிடையாது. ஏன்னா சிந்து நாகரிக மொழி திராவிட மொழி அப்படிங்கிற அளவுக்கு ஓரளவுக்கு ஒரு 90% ஒத்து போற மாதிரி இருக்கு. பட் இந்த ஆரியர்களோட மொழி அப்படிங்கிறது முற்றிலுமா வேறுபட்ட ஒரு மொழியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க எப்படின்னா, நம்ம இந்த மேப்ல பாருங்க. ஸோ இந்த மேப்ல மூலியமா, அதாவது ஹரப்பா மக்களுக்கு குதிரை தெரியாது. பட் ஆரிய மக்களுக்கு குதிரை தெரியும். ஸோ குதிரை மூலியமா தான் அவங்க பயணம் பண்ணிருக்கலாம் மேபி அப்படின்னு நம்பப்படுது. ஸோ இந்த வழியில, அதாவது இந்த இந்தியாவுக்கு மட்டும் இல்ல, நிறைய நாடுகளுக்கு அவங்க பயணம் பண்ணியிருப்பாங்க. அதுல ஒரு பிளேஸ் தான் இந்த சிந்து பகுதி அப்படிங்கிறது. ஸோ இவங்க எதனால இங்க வர்றாங்க அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, அவங்களோட நேச்சரே கால்நடை வளர்க்கறது. அதுக்கப்புறம் முக்கியமா வேளாண்மை தெரியும். பட் ஒரே நிலத்தை மீண்டும் மீண்டும் உழுது அவங்க வேளாண்மை செஞ்சிருக்க மாட்டாங்க. பட் சிந்து வெளி மக்கள் ஒரு ஒழுக்கமான கட்டமைப்பு அப்படிங்கிறது இருந்திருக்கும். ஸோ ஒரே பிளேஸ்ல அவங்க நகரத்தை அமைச்சு வேளாண்மை செஞ்சிருப்பாங்க. ஸோ ரிப்பீட்டடா அந்த இரட்டை சாகுபடி முறை அப்படிங்கிறது சிந்துவெளி மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இந்த ஆரியர்கள் அப்படிங்கறது அவங்க பாத்தீங்கன்னா பழங்குடியின மக்கள் மாதிரி இவங்க ஒரு பிளேஸ்ல போயிட்டு வேளாண்மை பண்ணுவாங்க. அது கால்நடை வளர்க்கறது மூலியமா அந்த பிளேஸ்ல சில தாவரங்கள்லாம் கொஞ்சம் அழிய ஆரம்பிச்சிடுமா கொஞ்சம் கொஞ்சமா. ஸோ அந்த வேளாண்மை எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பிளேஸை அவங்களுக்கு மறுபடியும் ரீயூஸ் பண்ண தெரியாது. ஸோ அந்த பிளேஸை எரிச்சிட்டு அடுத்த பிளேஸ்க்கு மூவ் ஆயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி மூவ் ஆகி தான் நம்மளோட இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பாருங்க என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க வந்ததுக்கு அப்புறமா அந்த பிளேஸ், அதாவது இடத்தகராறு அப்படிங்கிறது அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்குமே இருக்கு. ஸோ அந்த பிளேஸ்க்காக என்ன பண்றாங்க, சிந்துவெளி மக்களுக்கும் ஆரிய மக்களுக்கும் இடையே மோதல் வந்திருக்கலாம். அதனால கூட சிந்து நாகரிகம் அப்படிங்கிறது அழிஞ்சிருக்கலாம். ஸோ இந்த ஆரியர்கள் ஃபர்ஸ்ட் சிந்து பகுதியில குடியேறி அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து இந்த கங்கை சமவெளி பகுதி வரைக்குமே பரவ ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இந்த கங்கை சமவெளி அப்படிங்கிறது, சமவெளி அப்படின்னாவே ஒரு வளமான பகுதியா இருக்கும். ஸோ கங்கை சமவெளியில நிறைய ஆறுகள் பாயறதுனால இந்த பிளேஸ் ஆரிய வர்த்தம் அப்படின்னு அழைக்கப்படுற அளவுக்கு அவங்க ஆரியர்கள் அந்த பகுதியில குடியேறாங்க. ஸோ இந்த ஆரியர்கள் எந்தெந்த பகுதியில இருந்து வந்திருக்காங்க அப்படின்னு பாருங்க. மேக்ஸ் முல்லர் என்ன சொல்றாருன்னா, இவங்க மத்திய ஆசிய பகுதியில இருந்து வந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்றாரு. சுவாமி தயானந்த சரஸ்வதி என்ன சொல்றாரு, திபெத்ல இருந்து வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. மேயர் பாமீர் முடிச்சுன்னு சொல்லுவோம், பாமீர் பீடபூமியில இருந்து வந்திருக்கலாம். சோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க. லோகமானிய திலகர் என்ன சொல்றாங்கன்னா, ஆர்டிக் பகுதியில இருந்து வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சோ ஆக மொத்தம் வட இந்தியாவோட மேக்சிமம் பகுதியில ஆரியர்களோட குடியேற்றம் அமைக்கப்படுது. முக்கியமா இந்த கங்கை சமவெளி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஆரிய வர்த்தம் அப்படிங்கிற பகுதியில இவங்களோட குடியேற்றம் அப்படிங்கிறது அமையுது. சோ இவங்களோட வாழ்க்கை முறை அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம முன்னமே சொன்ன மாதிரி கால்நடை மேய்க்கிறது, அதுக்கப்புறம் எரித்து அழித்து சாகுபடி செய்யக்கூடிய வேளாண் முறையை தான் இவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இவங்களோட காலத்தை நம்ம ஏன் வேத காலம் அப்படின்னு சொல்றோம்னா, இவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் வேதங்கள் அப்படிங்கிறது அதிகமா ஆகுது. வேதங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி சமஸ்கிருத மொழியில எழுதப்பட்டிருக்கும். இந்த வேதங்கள் அப்படிங்கிற வார்த்தை எப்படி வருதுன்னா, வித் அப்படின்னா அறியக்கூடிய, அறிஞ்சு கொள்ளக்கூடிய அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். சரிங்களா? வித்யா அப்படின்னு சொல்லுவோம். புவியியல் அமைப்பு வட இந்தியா பகுதியில தான் அதிகமா இருந்திருக்காங்க. இவங்களோட காலம் இரும்பு காலம். சரிங்களா? 1500 பொது ஆண்டுக்கு முன்னாடி இருந்து ஒரு 600 ஆண்டுகள் வரைக்கும். ஸோ இந்த வேத காலத்தையே பார்த்துட்டோம்னா முன் வேத காலம், பின் வேத காலம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிக்கலாம்.
ஸோ முன்வேத காலம் அப்படிங்கிறது வந்து அந்த அந்த முன்வேத காலத்துல தான் வந்து வேதங்கள்லாம் வந்து தோன்றியிருக்கும். ரிக்வேத காலம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான பழமையான வேதம் வந்துட்டு முன்வேத காலத்துல தோன்ற ஒரு இதுதான். அதுக்கப்புறமா வந்துட்டு பின்னாடி வந்த வேதங்கள் எல்லாமே வந்து இந்த சாம அதர்வண வேதங்கள் எல்லாமே பின்வேத காலங்கள்ல வந்திருக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ரிக்வேத பத்தி பார்த்தலாம். இந்த ரிக்வேதம் வந்து 1500 பிசிஇல இருந்து 1000 பிசிஇ வரைக்கும் இதைத்தான் நம்ம வந்து முன்வேத காலம்னு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து 1500 பிசிஇல இருந்து 600 பிசிஇ வரைக்கும் பின்வேத காலமா இருக்கும். ஸோ முன்வேத காலத்துல ஃபாலோ பண்ணது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிரும் பின்வேத காலத்துல. ஓகேங்களா? ஸோ இந்த ரிக்வேத காலம்னு எடுத்துட்டோம்னா இல்லை டோட்டலா வந்து 1028 பாடல்கள் அப்படிங்கிறது இருக்கு. 10 மண்டலங்கள், அதாவது 10 புத்தகம் சேர்த்து தான் இந்த ரிக்வேதம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரிக் அப்படின்னா என்னன்னா பிரார்த்தனை, சாமி எப்படி கும்பிடுறது, அதுக்கான வழிபாட்டு முறைகள் என்ன அப்படிங்கறத சொல்லக்கூடியது தான் இந்த ரிக்வேதம். இதுல வந்து 2ல இருந்து 7 வரையிலான அந்த புத்தகம் வந்து ஆரம்ப புத்தகங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது முன்னாடியே எழுதப்பட்டவை. அதுக்கப்புறம் 1, 8, 9 இந்த புத்தகங்கள் வந்து பிந்தைய வேத காலத்துல எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. இதுலதான் அந்த 3வது புத்தகம் வந்து காயத்ரி மந்திரத்தை சொல்லக்கூடியது. சோ காயத்ரி மந்திரம் அப்படிங்கிறது ரிக்வேத காலத்திலே உருவானது. ஆரியர்கள் வந்ததுக்கு அப்புறம் உருவான ஒரு மந்திரம் தான். அடுத்து பாத்துட்டீங்கன்னா யஜுர்வேதம். இந்த யஜுர் அப்படின்னா சமஸ்கிருதம், சமஸ்கிருதத்துல யாகம் வளர்க்கறது அப்படின்னு பொருளாகுது. ஸோ இந்த யஜுர்வேதம் வந்து எதை சொல்லுது அப்படின்னா நம்ம வந்து எப்படி வந்து அந்த யாகங்கள்லாம் வளர்க்கறது, அதுக்கான முறைகள் என்ன, தியாகங்கள், யாகம் வளர்க்கும் போது வந்து அந்த யாகத்துல வந்து நிறைய பொருட்களை வந்து போடுவாங்க. அது வந்து சாக்ரிஃபைஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதை வந்து என்னென்ன பொருட்கள்லாம் போடணும், என்ன முறையில போடணும், இது எல்லாமே வந்து டீட்டெயிலா சொல்லக்கூடியதுதான் வந்துட்டு யஜுர்வேதம். இதுதான் வந்து சமஸ்கிருதத்துல வந்து முதல் உரைநடை அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதுல 2 பார்ட் இருக்கு. ஒண்ணு வந்து சுக்ல யஜுர்வேதம், இன்னொன்னு கிருஷ்ண யஜுர்வேதம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து சாம வேதம். சாமம் அப்படின்னா என்னன்னா மெல்லிசை அப்படின்னு அர்த்தம். சோ இசையோட தொடர்புடைய ஒரு வேதம் அப்படிங்கிறது வந்து சாம வேதம். சரிங்களா? இதுல வந்து 1549 வசனம் வந்து இருக்கு. அடுத்து வந்து அதர்வ வேதம். அதர்வ வேதம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மந்திர சூஸ்திரங்கள்லாம் சொல்லக்கூடிய ஒரு பிளாக் மேஜிக் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த அதர்வண வேதத்துல வந்து அதிகமா சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி நோய் நீக்கிறது, வசீகர மந்திரங்களை வந்து சொல்லக்கூடியது அப்படிங்கிறது எல்லாமே இந்த அதர்வண வேதத்துல இருக்கும். இதுல வந்து 20 பாகங்கள் வந்து இருக்கு. டோட்டலா வந்து 731 பாடல்கள் அப்படிங்கிறது இருக்கு. சோ இந்த அதர்வண வேதத்தை வந்து பரம வேதா அப்படின்னு இன்னொரு பெயர்லயும் வந்துட்டு சொல்றாங்க. சோ அடுத்து வந்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா பிராமணங்கள்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வேதங்கள் மட்டும் இல்ல, இந்த பிராமணங்கள், அப்புறம் வந்து உபநிடதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சோ இதெல்லாம் வந்து நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். பிராமணங்கள்னா என்னன்னா வேதங்கள் நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த வேதங்களுக்கான பாடல்களுக்கு வந்து உரைநடையில விளக்கங்களை வந்து கொடுக்கறது தான் பிராமணங்கள். அதாவது இப்போ ஒரு வேதம் வந்து படிக்கிறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கான பொருள் என்ன அப்படிங்கிறதுக்கான விளக்கம் தரதுதான் வந்து இந்த பிராமணங்கள். ஓகேங்களா? இதுல என்னென்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா வேள்வி சடங்குகள் மற்றும் அதோட முறைகளை பத்தி சொல்லியிருப்பாங்க. அந்த வேதங்களோட பின்னாடி மறைந்திருக்கக்கூடிய அர்த்தங்களை வந்து விளக்குற விதமா வந்து இந்த பிராமணங்கள் அப்படிங்கிறது வந்து இருக்கும். அடுத்து வந்து ஆரண்யங்கள் ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். ஆரண்யங்களுக்கு அப்புறம் தான் உபநிடதங்கள் அப்படிங்கிறது வரும். ஆரண்யம் அப்படின்னா என்னன்னா வந்துட்டு காடு. இப்ப வந்து நம்ம ராமாயணத்துல வந்து பார்த்தோம்னா ஆரண்ய காண்டம் சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். அது என்னன்னா அந்த ராமர் சீதை அவங்களோட தம்பி இலக்குவன் எல்லாமே வந்து காட்டுல வந்து இருக்கக்கூடியது சொல்லக்கூடியது தான் இந்த ஆரண்ய காண்டம். சரியா? சோ அந்த ஆரண்யங்கள் அப்படிங்கிறது வந்து எதை குறிக்குது அப்படின்னா காட்டுல வசிக்கக்கூடிய முனிவர்கள் வந்து தங்களோட மாணவர்களுக்கு கற்பிக்கக்கூடியதுதான் ஆரண்யங்கள். இது மோஸ்ட்லி வந்து தியானத்தை தான் வந்து வலியுறுத்துது அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து வந்து உபநிடதங்கள். உபநிடதங்கள்ங்கிறது ஒண்ணும் கிடையாது. இதே மாதிரி விளக்கங்கள் கொடுக்கறது தான். பட் இது வந்து வேற விதமா இருக்கும். அதாவது வேதங்கள் வந்து என்ன சொல்லியிருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிக்டா இதுதான் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த சடங்குகள்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் உபநிடதங்கள் அப்படிங்கிறது என்னன்னா வேதங்கள்ல சொல்லப்பட்டிருந்தாலுமே ஒரு விஷயம் தப்பா ரைட்டா அப்படின்னு பகுத்தறிஞ்சு காட்டுறதுதான் இந்த உபநிடதங்கள். ஓகேவா? உபா அப்படின்னா அருகில் அப்படின்னு அர்த்தம். சதா அப்படின்னா உட்கார்ந்து அப்படின்னு அர்த்தம். சோ பக்கத்துல இருந்து குருக்கள் பக்கத்துல உட்கார்ந்து அந்த சீடர்களுக்கு வழங்கிய ஒரு உபதேசம் தான் உபநிடதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு
குறிக்கப்படுது. சரிங்களா? மொத்தமா 108 உபநிடதங்கள் அப்படிங்கிறது இருக்கு. நம்ம முகலாய அரசர் வந்து தாராசுகோ யாருன்னா நம்ம அவுரங்கசீப் இருப்பார்ல, அவர் கூட பிறந்தவர் தான் வந்துட்டு தாராசுகோ. இவர் வந்து உபநிடத்தை வந்து பாரசீக மொழியில வந்து மொழிபெயர்த்திருப்பார். ஓகேங்களா? நம்மளோட இந்தியாவோட இந்த சத்தியமேவ ஜெயதே அப்படிங்கிற வாசகம் கூட வாய்மையே வெல்லும் அப்படின்னு நம்ம பாக்குறோம் இல்லையா? அந்த வாசகம் வந்து முண்டக உபநிடத்துல இருந்து தான் நமக்கு வந்து எடுத்து கொடுத்திருக்காங்க. அடுத்து அந்த ஆரியர்களோட சோசியல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அதோட நாடுகள் வந்து எப்படி வந்து அடுக்கு பல அடுக்குகளை கொண்டது அப்படின்னு வந்து பார்த்துட்டோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஃபேமிலி தான் வந்து ஒரு அடிப்படை அழகா வந்து இருந்திருக்கும். ஸோ அதை வந்து குலம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அதாவது நிறைய குலம் இருக்கும். நிறைய குலங்கள் வந்து இணைஞ்சதுதான் ஒரு கிராமம், வில்லேஜ். சரியா? இப்போ நிறைய ஃபேமிலி இணைஞ்சதுதான் வந்துட்டு வில்லேஜ். இந்த ஃபேமிலிக்கு வந்து தலைவர் யாருன்னா குலபதி அப்படின்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி இந்த வேத காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தோட தலைவர் வந்து ஆணாதான் இருப்பார். ஓகேங்களா? ஸோ ஆனா அதுக்கப்புறம் நம்ம சங்க காலத்துல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அந்த சோழர்கள் காலத்துல எல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தாய் மரபு தான் வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம சைட்ல வந்து பார்க்கும்போது ஒரு குடும்பத்தோட தலைவர் அப்படின்னு பார்த்துட்டோம்னா பெண் தான் வந்துட்டு முன்னிலைப்படுத்தப்பட்டிருப்பாங்க. பட் வேத காலத்துல வந்து ஒரு குடும்பத்தோட தலைவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண். சரிங்களா? நிறைய ஃபேமிலி இணைஞ்சதுதான் வந்து கிராமம், அதாவது வில்லேஜ். இந்த கிராமணி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இருப்பார். ஓகேங்களா? இந்த கிராமணி யாருன்னா வில்லேஜோட ஹெட். கிராமத்துக்கு நிர்வாகம் பண்ணக்கூடியவர் தான் கிராமணி. பல கிராமங்கள் இணைஞ்சு வந்து விஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. விஷ் அப்படின்னா நாடு அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. சோ பல கிராமங்கள் இணைந்தது நாடு. அதோட தலைவர் யாருன்னா விஷயபதி அப்படிங்கிறவர் அதோட தலைவரா வந்து இருப்பார். சோ இந்த நாடு தலைவர் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, இவங்களை யாரு தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னா அதுக்கு வந்து 3 அமைப்புகள் வந்து இருந்தது. ஓகேவா? ஒரு ராஜா தான் அந்த இனத்தை வந்து பாதுகாக்கிறவர். அவரோட முக்கியமான பொறுப்புன்னா அவரோட இனக்குழு வந்து பாதுகாக்கிறது தான். சோ அந்த தலைவரை வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கு 3 விதமான தேர்ந்தெடுப்பாங்க. ஒண்ணு வந்து விதாதா, சபா, சமிதி அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? சோ விதாதா அப்படிங்கிறது ஒரு மிக பழமையான ஒரு பழங்குடியினர் கூட்டம் தான் வந்து விதாதா அப்படிங்கிறது. அது காலப்போக்குல அழிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் சபா அப்படிங்கிறது என்னன்னா மூத்தோர்களின் சபை அப்படின்னு அர்த்தம். அதாவது பெரியவங்க மட்டும்தான் வந்து அதுல இருப்பாங்க. ரொம்ப முக்கியமான பொறுப்புல இருக்கவங்க தான் வந்துட்டு இருப்பாங்க சபை அப்படிங்கிறது. சமிதி அப்படிங்கிறது வந்து மக்கள் பொதுவா கூட்டுவோர் இல்லையா? இப்ப நமக்கு கிராம சபையெல்லாம் வந்து நடத்துறாங்கல்ல நம்ம ஊர்ல. அந்த கிராம சபை தான் சமிதி அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? சோ இதுக்கு வந்து ஒரு உதவியா வந்து புரோகிதரை வந்து நியமனம் பண்ணுவாங்க. சோ வேத காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான பொறுப்புல பிராமணர்கள் வந்து இருப்பாங்க. ஓகேங்களா? சோ அவங்க சொல்றதான் வந்து அரசரே கேட்பாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமை வந்து இருக்கும். சோ இந்த வேத காலம் வந்து இப்படி இருந்துட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல எப்படி இருப்பாங்கன்னா பல்வேறு இனக்குழுக்களா தான் வந்துட்டு இருப்பாங்க. அந்த இனக்குழுமே வந்து பாத்தீங்கன்னா பழங்குடியினர். ஆக்சுவலா வந்துட்டு சிந்து சமவெளி நாகரிகம்ங்கிறது நம்ம நகர நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருப்போம். பட் வேத காலத்துல வந்த மக்கள் வந்து ஃபர்ஸ்ட் கிராம நாகரிகத்துக்கு தான் இருந்திருப்பாங்க. சோ அவங்க பழங்குடியினர் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பெரிய நகர அமைப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு பழக்கம் கிடையாது. கிராம நாகரிகமா தான் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தான் வந்து ஃபர்ஸ்ட் அந்த அரசர்கள் வருவாங்க. அரசர்கள் வந்து பல்வேறு கணங்களா இருப்பாங்க. நிறைய மகாஜன பதங்கள் வந்து ஸ்டார்ட் ஆகும். அந்த மகாஜன பதங்கள்ல வந்து இணைச்சுதான் பேரரசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு கிங் மட்டும் ஆட்சி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வருவாங்க. நிறைய வம்சங்கள் வந்து இருக்கும். குரு வம்சம், அப்புறம் வந்து இந்த சந்திர வம்சம், சூரிய வம்சம்னு அந்த அரசர்கள் வந்து தங்களோட வம்சங்களுக்குன்னு தனியா ஒரு பேர் வந்து வச்சிருப்பாங்க. சோ ஒரு 10 அரசர்கள் வந்து கிட்டத்தட்ட வந்துருவாங்க. அந்த 10 அரசர்களுக்கான போர் அப்படிங்கிறதும் நடக்கும். சோ அது எங்க நடக்குன்னா பௌருஷ்ணி, அதாவது புருஷ்ணி நதிக்கரை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த நதிக்கரையில தான் அந்த 10 அரசர்களுக்கான போர் அப்படிங்கிறது நடக்குது. யார் அந்த 10 அரசர்கள் அப்படின்னா அவ்வளவு டீட்டெயில்ஸ் நம்ம படிக்க தேவையில்லை. பட் அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா பரத குலத்தை தான் வந்துட்டு அந்த 10 தலைவர்கள் வந்து எதிர்க்கிறாங்க. கடைசியில வந்து யார் வின் பண்றாங்கன்னா சுதாஸ் அப்படிங்கிறவர் பரத குலத்தை சேர்ந்தவர். சரியா? அந்த பரதர்களும் புருக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய குழுவும் சேர்ந்துதான் குருகுலம் அப்படிங்கறத உருவாக்குறாங்க. சோ கடைசியா யாரு ரூல் பண்ண வராங்கன்னா குருகுலத்தை சார்ந்த அரசர்கள் தான் வந்துட்டு ரூல் பண்ண வராங்க. சோ இவங்க காலகட்டத்துல சமூக அமைப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா 4 வர்ணாசிரம முறை அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த வர்ணாசிரம முறை வந்து ரிக்வேதத்திலே வந்து சொல்லப்பட்டிருக்கும்.
ஸோ யாருன்னா ஃபர்ஸ்ட் வந்து பிராமணர்கள் இருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து சத்திரியர்கள் வந்து இருப்பாங்க, அப்புறம் வைஷ்யர்கள், சூஸ்திரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ பிராமணர்கள் வந்து அரசர்களுக்கும் மேல அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்து இருக்கும். அதாவது அரசர்களே வந்து அவங்க சொல்றதுதான் வந்து கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அட்வைஸ் பண்ற இடத்துல வந்து பிராமணர்கள் வந்து இருப்பாங்க. ஸோ யாகங்கள் வளர்க்கறதா இருக்கட்டும், ஏன்னா பிராமணர்களுக்கு வந்து கல்வி அறிவு அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அவங்க தான் வந்து ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதமா இருக்கட்டும், ஆரண்யங்களா இருக்கட்டும், உபநிடதங்களா இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்றவங்க வந்து பிராமணர்கள் தான். ஸோ அதுக்கான சடங்கு சம்பிரதாய முறைகள் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டவங்க பிராமணர்கள் அப்படிங்கிறதுனால அரசர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா யாகம் வளர்க்கறது, அப்புறம் வந்து சடங்குகள் பண்றது, இந்த அஸ்வமேத யாகம்னா நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? சோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கும் அவங்களோட அரச வந்து நிறுவறதுக்கான வழிமுறைகளுக்கும் பிராமணர்களோட அட்வைஸ் தேவைப்பட்டதுனால அவங்க வந்து அரசர்களுக்கும் மேல வந்து கருதப்பட்டிருப்பாங்க. அடுத்து சத்திரியர்கள் யாருன்னா வீரர்கள். வீரர்கள் எல்லாமே சத்திரிய குலத்தை சேர்ந்தவர்கள். அவங்க இதுல வந்து அரசர்களும் வந்துருவாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வைஷ்யர்கள். அதுக்கப்புறம் கீழ்த்தட்டு மக்கள் வந்து சூஸ்திரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. விவசாயம் பண்றது, மட்பானம் செய்யறது, இந்த மாதிரி வேலை ஒரு அடித்தட்டு வாழ்க்கை வாழ்றவங்களை தான் வந்து சூஸ்திரர்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த ரிக்வேத காலத்துல பெண்களோட நிலை எப்படி இருந்துச்சுன்னா, ஆக்சுவலா முன்வேத காலத்துல வந்து பெண்களோட நிலை நல்லாவே இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். சோ குழந்தை திருமணம் அப்படிங்கிறது வந்து இருந்திருக்காது. இன்னொன்னு பெண்கள் வந்து அவங்களோட கணவரை அவங்களே தேர்ந்தெடுக்கக்கூடிய அதிகாரம் அப்படிங்கிறது அவங்களுக்கு வழங்கப்பட்டுச்சு. சோ இந்த சுயம்வரம் அப்படிங்கறதெல்லாம் வந்துட்டு முன்வேத காலத்துலதான் வந்து நடந்திருக்கும். பின்வேத காலத்துல சுயம்வரம்லாம் இருந்திருக்காது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த யாகம் வளர்க்கறதுலயும் அரசாங்க விஷயங்கள்ல வந்து பெண்கள் வந்து தலையிட்டாங்க. ஓகேங்களா? சோ அரசருக்குன்னு என்னென்ன இருக்கோ அதுல ஒரு ஒரு சில இடத்துல பெண்கள் வந்து தலையிட்டு இந்த இது மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பெண்கள் வந்து இருந்தாங்க. இவங்களோட கல்வி நிலையுமே வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது அப்படின்னு வந்து சொல்லலாம். அதுக்கப்புறம் இவங்களோட பொருளாதாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி தெரியும்ல, இந்த பண்ட மாற்று முறை தான் ஃபர்ஸ்ட் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா இந்த நிஸ்கா அப்படின்னு சொல்லக்கூடிய தங்க நகைகள், தங்க நாணயங்களை வந்து பரிமாறக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை வந்து மாறி இருக்கும். சரிங்களா? ஸோ முக்கியமா கால்நடை வளர்ப்பு, அப்புறம் விவசாயம் சார்ந்த பொருளாதாரமா தான் வந்து இருந்திருக்கு. ஸோ தச்சர்கள், தேர் தயாரிக்கிறவங்க, குயவர்கள், நெசவாளர்கள் இவங்க எல்லாமே வந்துட்டு அந்த காலத்துல வாழ்ந்திருப்பாங்க. மஞ்சள் நிற மட்பாண்டம் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு அடையாளம், வேத காலத்துக்கான அடையாளம். சரிங்களா? இவங்க மோஸ்ட்லி என்ன பயிர் வந்து பயிரிட்டு இருப்பாங்கன்னா பார்லி. சரியா? அத வந்து யவா அப்படின்னு சொல்லுவாங்க பார்லிய வந்து. அந்த பார்லி தான் முக்கியமா பயிரிட்டு இருக்காங்க இவங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டோம்னா இவங்களோட வர்த்தகம் மற்றும் நுகர்வு வந்து எப்படி இருக்கும்னா வர்த்தக நடவடிக்கைகள் வந்து சிந்து வெளியை கம்பேர் பண்ணும்போது இங்க கம்மி தான். ஏன்னா சிந்து வெளி மக்கள் வந்து ஒரு நாகரிகமான மக்கள் அப்படிங்கிறதுனால அவங்க ரோமானியர்கள் கூடயும் நிறைய பிளேஸ் கூட வந்து அவங்க வர்த்தக தொடர்பு அப்படின்னு வந்து வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நிஸ்கா அப்படிங்கிறது வந்து பண்டமாற்று முறையில பயன்படுத்தக்கூடிய ஒரு தங்கம் அல்லது வெள்ளி ஆபரணமா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து கடவுள் நம்பிக்கைன்னு வந்து பார்த்துட்டோம்னா வேத கால மக்களுக்கு கடவுள் நம்பிக்கை ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ சிந்து சமவெளி மக்களுமே கடவுளை வந்து வணங்குனாங்க, இல்லைன்னு சொல்லல. ஸோ இயற்கையும் அரச மரத்தையும் வணங்கியிருப்பாங்க, பசுபதி அப்படிங்கிற சிவனை வணங்கியிருப்பாங்க, தாய் தெய்வ வழிபாடு அப்படின்னு இருந்திருக்கும். பட் இவங்க இவங்க வேத காலம் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுனா ஒவ்வொரு குலத்துக்கும் தனித்தனியான கடவுள் அப்படிங்கிற மாதிரி பிரிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி கடவுள் வந்து அமைச்சிருப்பாங்க. பாருங்க, இந்திரன் அப்படிங்கிறவர் வந்து ஒரு முக்கியமான கடவுளா வந்து பார்க்கப்பட்டார். ஓகேங்களா? அதே மாதிரி அக்னி கடவுளும் மக்களுக்கு இடையிலான ஒரு இடைத்தரகராக. சோ நம்ம இந்த வேள்வி எல்லாம் எதுக்காக நடத்துறாங்கன்னா நம்ம அவங்களோட கோரிக்கை வந்து அந்த நெருப்புனா யாரு? அக்னி கடவுள் இல்லையா? அவர் மூலியமா அவருக்கு வந்து நிறைய விஷயங்களை வந்து அந்த அக்னியில போட்டு அவரை வணங்கி அவர் மூலியமா அவங்களோட பிரார்த்தனையை வந்து அடுத்த லெவல் பெரிய கடவுளுக்கு வந்து கொண்டு போறது. சோ அக்னி அப்படிங்கிறவர் வந்து இடைத்தரகர் மாதிரி இருந்திருக்காரு. அடுத்து வந்து சூரியன் வந்து இருளை நீக்கக்கூடிய கடவுளா இருந்திருக்காரு. உஷா அப்படிங்கக்கூடியது விடியல் பொழுதுல தோன்றக்கூடிய ஒரு வெள்ளி. சோ அது வந்து விடியலின் தெய்வமா வந்து வணங்கப்பட்டிருக்கு. அதிதி, பிருத்திவி இவங்க எல்லாமே வந்துட்டு சில தெய்வங்களா கருதப்பட்டிருக்காங்க. அப்புறம் வருடன், மலை, வருணன் வந்து நீரின் கடவுளா இருந்திருக்காரு. சோமா அப்படிங்கிறவர் வந்து தாவரங்களோட கடவுளா இருந்திருக்காரு. சோ உங்களுக்கு தெரியும்ல, இந்த இந்திரன்லாம் சோமபானம் அப்படிங்கறத குடிப்பாங்க. சோமபானம் அப்படிங்கிறது தாவரத்துல இருந்து தயாரிக்கப்பட்ட ஒரு மதுதான்.
சோமா அப்படிங்கிறது தாவர கடவுள். மாருதின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? சோ மாருதி அப்படிங்கிறது வலிமையின் கடவுள். சோ ஹனுமனை வந்து அதனாலதான் நம்ம மாருதி அப்படின்னு வந்து சொல்றோம். சிவனுக்கு இன்னொரு பேர் வந்து ருத்ரா. ஓகேங்களா? சோ ருத்ரா பற்றிய குறிப்புகள் வந்து இருக்கு. பட் மத்த தெய்வங்களை கம்பேர் பண்ணும்போது சிவனை பத்தின குறிப்புகள் வந்து கம்மி. அவங்களோட முக்கியமான தெய்வம் யாருன்னா இந்திரன் அப்படிங்கிறவர் தான் முக்கியமான தெய்வமா கருதப்பட்டிருக்காரு. அதுக்கப்புறம் இதெல்லாமே பார்த்தது வந்து முன் வேத காலத்துலதான். பிற்கால வேத கால கலாச்சாரம் எப்படி ஆகும் அப்படின்னு வந்து பாத்துட்டோம்னா, பல இனக்குழுக்கள் சேர்ந்து நான் சொன்னேன்ல ஜனபதங்களா வந்து மாறுவாங்க. அந்த ஜனபதங்கள்லாம் கூடி ராஷ்டிரனா ஒரு பெரிய பகுதி ஆட்சி பண்றது. அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கனசங்கங்கள் தான் வரும். கனசங்கங்கள் அப்படின்னா என்னன்னா, நிறைய கனசங்கங்கள் வந்து இருக்கும். ஒவ்வொன்றும் அவங்கவுங்க நிலைமையில முக்கியம். அதாவது இப்போ ஒரே அரசருக்கு கீழே எல்லாருமே ஆட்சி பண்ணணும் அப்படி கிடையாது. அந்த கனசங்கம் அப்படிங்கிறது ஒவ்வொரு தனித்தனி குழு. பட் ஒரு முடிவு எடுக்கணும்னா எல்லா கனசங்கங்களும் சேர்ந்துதான் ஒரு முடிவு எடுப்பாங்க. அந்த மாதிரி ஓகேங்களா? சோ அந்த விதாதா அப்படிங்கிற அமைப்பு வந்து முற்றிலுமாவே அழிஞ்சு போயிருக்கும். சபா சமிதி மட்டும் இருக்கும். பட் அதோட முக்கியத்துவம் வந்து குறைஞ்சு போயிருக்கும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாலி அப்படிங்கிற ஒரு வரி வந்து இருக்கும். ஆக்சுவலா முன்வேத காலத்துல வந்து அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா, பாலி அப்படிங்கிற வரிய வந்து தானா இஷ்டப்பட்டு மன்னருக்கு வந்து கொடுத்திருப்பாங்க மக்கள். பட் பின்வேத காலத்துல அது வந்து இல்ல நீ அது ஒரு வரி நீ கண்டிப்பா கட்டிதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வசூல் பண்ணிருப்பாங்க. சமூக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, வர்ணாசிரம முறையில தான் வந்து அமைஞ்சிருக்கும். சத்திரியர்கள் வந்து பிராமண மேலாதிக்கத்தை சவால் பண்ணியிருப்பாங்க. அதாவது முன்வேத காலத்துல பிராமணர்களோட மேலாதிக்கத்தை ஏத்திருப்பாங்க. ஓகே நீங்க சொன்னா சரிதான் அப்படிங்கிற மாதிரி அக்செப்ட் பண்ணிருப்பாங்க. பட் பின்வேத காலம் வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஒரு நாட்டவே நான் தான் ஆட்சி பண்றேன், நான் எதுக்கு நீ சொல்றதை கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி பிராமணர்களை வந்து எதிர்த்திருப்பாங்க. இதுதான் வந்து அடுத்த பேரரசு உருவாக்குறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கும். அது என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்டோரி இருக்கு. நான் அதை உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். சரிங்களா? இந்த வேத காலம் முடிஞ்சு அடுத்து மௌரியர்கள் வர்றதுக்கே வந்துட்டு மௌரியர்கள் குப்தர்கள் வர்றதுக்கெல்லாம் வந்து இந்த பிராமணர்கள் தான் ஒரு அடித்தட்டு சூழ்ச்சி அப்படிங்கறத பண்ணிருப்பாங்க. நான் அதை என்னன்னு சொல்றேன். இந்த காயத்ரி மந்திரத்தை வந்து சூஸ்திரர்களால சொல்ல முடியல. ஏன்னா அது வந்து பிராமணர்கள் எழுதுனது. அவங்களால மட்டும்தான் சொல்ல முடியும். சரியா? அதுக்கப்புறம் பெண்களுக்கானது சில முன்னுரிமைகள் வந்து மறுக்கப்படுது. முன்வேத காலத்துல என்னென்னலாம் பெண்கள் பண்ணாங்களோ அதெல்லாம் வந்து மறுத்திருப்பாங்க. காயத்ரி மந்திரம்லாம் சொல்லக்கூடாது, அது மாதிரி கல்வி படிக்க கூடாது, பொது நிகழ்வுகள்லயும் இந்த சடங்கு சமுதாயத்திலயும் வந்து பெண்கள் வந்து கலந்துக்க கூடாது, இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி பலதார மனம் அப்படிங்கிறது வந்து இருந்திருக்கும். ஓகேங்களா? ஒரு ஆண் வந்து நிறைய பெண்களை கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது வந்து இருந்திருக்கும். அடுத்து குடும்பம் அப்படின்னு வந்து பார்த்துட்டோம்னா, குடும்பம் அப்படிங்கிறது ஒரு மிகவும் கட்டமைக்கப்பட்ட ஒரு அமைப்பா வந்து இருந்தது. ஓகேங்களா? இதுதான் சமூகத்தோட அடிப்படை அழகாகவும் இருந்தது. ஆணாதிக்க வம்சாவளியை கொண்டதான் வந்து இந்த குடும்பம் வந்து இருந்தது. ஓகேங்களா? ஒரு ஆண் வந்து பல மனைவிகளை வச்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து அந்த அனுமதி வந்து வழங்கப்பட்டது அப்படின்னு வந்து சொல்லலாம். பொருளாதாரம் விவசாயம் அப்படின்னு வந்து பார்த்துட்டோம்னா உழவு தொடர்பான சடங்குகள்லாம் வந்து பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஆட்சியாளர்களால சாகுபடிக்கு அளிக்கப்பட்ட முக்கியத்துவத்தையும் அதிகரித்து வரக்கூடிய மக்கள் தொகைக்கு ஏதுவாக விவசாயத்துக்கு அவங்க மாறினாங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம ஆரம்பத்துல என்ன சொல்லியிருந்தோம், அவங்க வந்து எரித்து அழைக்கக்கூடிய முறையை வந்து ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோமா. அப்ப அவங்க இடம் விட்டு இடம் நகர்னாங்க. பட் பின்வேத காலம் வர என்ன ஆகாது அப்படின்னா, ஒரு கிராமம் அமைச்சு அங்கேயே வந்து விவசாயம் பண்ணக்கூடிய மாதிரி அவங்க வந்து மாறிட்டாங்க. அவங்களோட வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது கொஞ்சம் உயர்ந்திருக்கும். சோ அரசர்கள் இவங்க எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? சோ ஒரே நிலையான இடத்தை வந்து ஆக்குபை பண்ணி அவங்க வாழறதுக்கு வந்து கத்துக்கிட்டாங்க. முக்கியமா கோதுமையும் அரிசியும் வந்துட்டு நம்ம அதிகமா விளைச்சல் பண்ணாங்க. கோதுமையை கம்பேர் பண்ணும்போது அரிசியை தான் அதிகமா அந்த வேள்விகள்ல வந்து பயன்படுத்தினாங்க. அடுத்து வந்து மேய்ச்சல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான தொழிலா தான் இருந்தது. சோ நீங்க உங்களுக்கே தெரியும், நான் வட இந்தியா சைட்லாம் வந்து பண்ணா பசுக்கள் வந்து அதிகம். இப்ப வரைக்குமே வந்துட்டு அவங்க ரொம்ப அதை வந்து கடவுளா வந்துட்டு பாக்குறாங்க. சோ நம்ம கிருஷ்ணரே வந்துட்டு கால்நடை மேய்ப்பவர் தானே இருந்திருக்காரு. சோ இந்த மேய்ச்சல் தொழில் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா வந்து அவங்களுக்கு கருதப்பட்டிருக்கு. அப்புறம் வந்துட்டு கால்நடை வழங்குவது, யாகம் பண்றாங்க அப்படின்னா அந்த யாகத்துக்காகவே கால்நடை வழங்குறது அப்படிங்கறதும் வந்துட்டு இருந்திருக்கு. தட்சணையா வந்து
வழங்குறதும் வந்து இருந்திருக்கு. விவசாயத்துக்கும் வந்து அது துணையா இருந்தது அப்படின்னு வந்து சொல்லலாம். பிந்தைய வேத காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த பொருட்கள் இந்த ஆக்சுவலா இந்த வேத காலம் அப்படிங்கறத நம்ம எதை வச்சு கணக்கிடுறோம் அப்படின்னு வந்து பாத்துட்டோம்னா அவங்க பயன்படுத்தின பொருட்கள் வந்து நமக்கு இப்ப தொல்லியல் ஆய்வுல வந்து கிடைச்சிருக்கு இல்லையா, அந்த பொருட்களை வச்சுதான் இது வந்து வேத காலத்துல பயன்படுத்தப்பட்ட பொருளா இல்ல சிந்து சமவெளி காலத்துல பயன்படுத்தப்பட்ட பொருளா இல்ல அதுக்கு முன்னாடி பழங்கற்கால பொருளா அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியுது. ஸோ அவங்க வந்து பண்டமாற்று முறையை தான் வந்து பரவலா பயன்படுத்தியிருக்காங்க. பட் நாணயம் அப்படிங்கிறது வந்து கிமு 600க்கு அப்புறம் தான் வந்து வந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்துட்டோம்னா மத நம்பிக்கை. நம்ம முன்னமே பார்த்தோம் இல்லையா, இந்திரன் அப்படிங்கிறவர் ஒரு முக்கிய கடவுளா வந்து இருந்திருப்பாரு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கடவுளை வந்து அவங்க நியமனம் பண்ணியிருப்பாங்க. அக்னி, உஷா, ருத்ரன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய சிவன், இவங்க எல்லாமே வந்துட்டு ஒவ்வொரு கடவுளா இருப்பாங்க. சோ இந்த கடவுளுக்கு இந்த வேலை தான் அப்படின்னு அவங்க நிர்ணயம் பண்ணியிருப்பாங்க. சோ சிவன்னா அழிக்கக்கூடிய கடவுள், விஷ்ணுனா காப்பாற்றக்கூடிய கடவுள், பிரம்மர்னா உருவாக்கக்கூடிய கடவுள். சோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கடவுளை வந்து நிர்ணயம் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம வந்து சொல்றோம் இல்லையா, ஒவ்வொரு வர்ணாசிரம முறை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது ஒவ்வொரு வர்ணத்துக்கும் ஒரு கடவுள் வந்து இருப்பார். சரிங்களா. சோ அரசர்கள்லாம் போருக்கெல்லாம் போகும்போது இந்த காளி அப்படிங்கிற ஒரு கடவுளை வணங்கிட்டு தான் வந்துட்டு போருக்கு போவோம். கொற்றவை அப்படின்னு நம்ம சங்க இலக்கியங்கள்லாம் சொல்லுவோம். சோ காளி அப்படிங்கிறது வந்து போருக்கான கடவுள். இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு இடத்துக்கு வந்து அவங்க பொருத்தி இருப்பாங்க. அடுத்து வந்து பிற்கால வேதகால சமூகத்தோட சிறப்பு என்ன அப்படின்னு வந்து பார்த்துட்டோம்னா, அவங்களோட குலங்களின் பரம்பரைகளால் குறிக்கப்படும். குலம் அப்படின்னா என்னது, ஒரு ஃபேமிலி தான் நம்ம குலம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. கங்கை பள்ளத்தாக்கு அந்த கங்கை சமவெளி பகுதிகளில் தான் வந்துட்டு இவங்க குடியேறினாங்க. அதுதான் நம்ம ஆரிய வர்த்தம் அப்படின்னு சொல்றோம். அங்கதான் வந்து ராஜ்யங்கள் அப்படிங்கறத வளர்ந்துச்சு. அந்த வளமான பகுதியில தான் ராஜ்யங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வளர்ந்துச்சு. அதுக்கப்புறமா கிமு 600க்கு பிறகு அந்த ராஷ்டிரியம் அப்படிங்கிறது வளர்ந்துச்சு. ராஷ்டிரம்னா ஒரு பெரிய மாநிலம் அந்த மாதிரி. ஓகேங்களா. வளர்ந்து வந்திருக்கும். அதுக்கப்புறம் ராஜா அப்படிங்கிறவர் வந்தாரு. ராஜா அப்படிங்கிற ஒரு ஹெட்டுக்கு கீழே தான் அந்த அதிகார பரவல் அப்படிங்கிறது வந்து இருந்திருக்கும். சரிங்களா. ஸோ இதோட நமக்கு வந்து முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம அந்த ஆரியர்களோட இது வந்து நம்ம பார்த்துட்டோம் இல்லையா. ஸோ ஆரியர்களுக்கு அப்புறம் மௌரியர்கள் அப்படிங்கிறவங்கள பார்ப்போம். சரிங்களா. ஸோ மௌரிய பேரரசு எப்படிலாம் இருந்தது, அவங்க அவங்க ஃபர்ஸ்ட் யார் வந்தாங்க, அவங்களுக்கு அப்புறம் என்ன அரசர்கள் வந்தாங்க, மௌரியர்கள் எப்படி வீழ்ச்சி அடைஞ்சாங்க, அதுக்கப்புறம் அடுத்த வம்சம் அப்படிங்கிறது எப்படி தோணுச்சு, இதுக்கப்புறம் வர்றது எல்லாமே ஜென்ரலா அரசர்கள் ஃபேமிலிக்குள்ள வரக்கூடிய பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகளால இன்னொரு அரசர் எப்படி வராங்க, ரெண்டு அரசர்களுக்கு இடையில எப்படி போர் நடக்குது, என்ன காரணம், அந்த போர்ல யார் வெற்றி பெறா. ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் தான் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல அதை பத்தி நான் உங்ககிட்ட தெளிவா சொல்றேன். சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.